ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு தெரியுங்களா? காலையில் வந்துங்க எல்லாம் மஞ்சள்லையே நல்லா வலிச்சு விட்டுங்க, நிலவுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு பூசி விட்டுங்க, கோலத்தை போட்டுடலாங்க. சிம்பிளாக கோலத்தை போட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாங்க. காலையில் கோலம் போடுறது ஒரு தியானத்துக்கே சமங்க. அவ்வளோ ஒரு பயன் இருக்குதுங்க. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. பிறர்க்கு கேட்டினை விளைவிக்கும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணாதிருக்க வேண்டும். எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறக்கடவுள் எண்ணும். அவ்வளோ ஒரு அந்த திருக்குறள்லைங்க டெய்லி ஒரு திருக்குறள் படித்து பாருங்கள். நம்ம எப்படி இருக்கணுங்கிறத குறள் நம்மளுக்கு விளக்குங்க. योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, जय गुरु राया. योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, जय गुरु राया. योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, जय गुरु राया. योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, जय गुरु राया. श्री राम जय राम, जय जय राम, ओम श्री राम जय राम, जय जय राम, ओम श्री राम जय राम, जय जय राम, ओम श्री राम जय राम, जय जय राम. ओम अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण जडा. अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुणाचल शिव, अरुण जडा. सर्वं योगी राम सूरत कुमार के अर्पणम्. பகவான் யோகிராம் சுரத்குமாரை என்றும் நினைவில் கொண்டு எவ்வேளையும் செயல்பட்டால் நல்லதே விளைவிக்கும். டுடே விளாக் என்னன்னு பார்த்துடலாங்களா? 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இல்லை ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைங்க. தண்ணியில் 2-3 தடவை கழுவிக்குங்க. நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு பொங்கல் நல்லா அழகாக இருக்குங்க. அதுக்கு தேவையான பீட்ரூட் சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. 10 சின்ன வெங்காயம், தேங்காய், 4 வரமிளகாய்ங்க, கடலப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க. பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி நீக்கி எடுத்து வச்சிடலாங்க. அதுக்குள்ளே அரிசி ஒரு 4 தடவையாவது கழுவிடலாங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக தட்டிக்கலாங்க. தட்டி போட்டோம்னா நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லா அரிசிலையும் அது கலக்கும்போது, சாத்தில் கலக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி நெய்வேத்தியம் இது பண்ணியாச்சுங்க. பொங்கல் இஞ்சி ஒரு துண்டு நல்லா நறுக்கி வச்சிடலாம். கருவேப்பிலை ஒரு கீத்து எடுத்து வச்சிடணும். பச்சை மிளகா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க போயிடலாங்க. நம்ம நெய் 1 ஸ்பூன் விட்டுங்க. இந்த முந்திரி பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன் அது, அப்புறம் ஜீரக மிளகு நுணுக்குனது, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. அரிசியும் இந்த பாசிப்பருப்பும் போட்டு அதுக்கு நம்ம 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. போட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு கல் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது அடுத்தது பீட்ரூட் சட்னி தாங்க மெயின். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுக்கோணுங்க. பாருங்கள், பொங்கல் ரெடி ஆச்சு. 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஒரு கலக்கி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டு அடுப்பு மேலேயே வச்சுருங்க. அப்படியே இஞ்சிருங்க. இந்த அளவுக்காவது பொங்கல் குழஞ்சிருந்ததுனா தான் நல்லா இருக்குங்க. அடுத்தது ஒரு வாணலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டு 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்த பருப்புங்க போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. இப்போ இது பீட்ரூட் சட்னி தயார் பண்ணிக்கலாங்க. உளுந்து பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும்.
அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற 3 வரமிளகா. நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு அதிகமாகவும் போட்டுக்கலாங்க. பூண்டு 7 பல் பூண்டு, 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா போட்டிருக்குறேங்க. அதே போதுங்க காரத்துக்கு, எச்சா வேண்டாம். இல்லை எச்சா உங்களுக்கு காரம் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. நான் இவ்வளோ தான் போடுவேங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 12 வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறேங்க. சில பேர் வெங்காயமே போட மாட்டாங்க. நான் வந்து முதல்லையே வெங்காயம் போடாமல் செஞ்சு காட்டியிருக்கேன். இது வெங்காயம் போட்டு எப்படி செய்கிறதுங்கிறத இது இந்த மாதிரி காட்டுறேங்க. 7 பல் பூண்டு, வெங்காயம், ஒரு கீத்து கருவேப்பிலை. அதில் 10 கருவேப்பிலை இருக்குங்க. ஒரு கீத்துன்னா ஒரு குச்சி எடுத்து அதை இது பண்ணி விட்டிங்கன்னா 10 கருவேப்பிலையாவது வருங்க. ஒரு கீத்து கருவேப்பிலைங்க. அதோடு நம்ம வந்து பீட்ரூட்டை வந்துங்க நல்லா சீவி எடுத்துக்கோணுங்க. இல்லை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நீங்கள் நறுக்கிறனாலும் நறுக்கலாங்க. நான் சீவி நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஒரு அரைவாசி வெந்த பிறகு பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. எல்லாமே 100 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் 100 கிராம், பீட்ரூட் வந்துங்க ஒரு 150 கிராம் பீட்ரூட் இருக்குங்க. நல்லா பெரட்டி விட்டு நல்லா வணங்கணுங்க. பீட்ரூட் வந்து சிம்மிலேயே வச்சு நல்லா வணக்கி விட்ருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கிடுங்க. வணக்கிட்டு தேங்காய் வந்துங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. தேவையான அளவு புளி போட்டுக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுங்க. நான் 150 கிராம் போது 1/4 கிலோக்கு ஒரு நெல்லிக்காய் போடலாங்க. 150 கிராம் போது உங்களுக்கு நம்மளோட 1/2 இன்ச்சு புளி போட்டுக்கலாங்க. தேங்காய் புளி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்துங்க கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. போதுங்க, அந்த அளவே போதும். எச்சா போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம தூளுப்பு போட்டு கலக்கலாங்க. நல்லா வணக்கிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சாலும் சரி, இல்லை காற்று இருக்கிற பக்கம் நீங்கள் வச்சு ஆற வச்சு இதை வந்துங்க நெகுன்னு அரைக்கக்கூடாது. பீட்ரூட் சட்னி எப்பவுமே கொஞ்சம் பருவருன்னு அரைங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. பொங்கலுக்கு பாருங்கள், நான் காலையிலேயே இதை பண்ணியாச்சு. இதை நம்ம சாப்பாட்டுக்கும் செய்யலாம். காலையில் டிஃபனுக்கும் நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்துங்க ரத்தத்தை நல்லா விருத்தி பண்ணுங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு மிக்சியில் போடும்போது போட்டுக்குங்க, போதுங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நெகுன்னு அரைச்சிடாதீங்க. குறன்னு அரைச்சிட்டு வந்து இதை தாளிச்சு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, ஒரு வரமிளகா ஏற்கனவே அதிகமாக போட்டிருக்கறனால இதில் தேவையில்லைங்க. கருவேப்பிலை அப்படியே நீங்கள் வரமிளகா போட்டு இது பண்ணோன்னா முழுசாக போட்டுக்குங்க. பிச்சு போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். முழுசாக போட்டு கூட நம்ம இதை ஜார்லேருந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பீட்ரூட்டை மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இதை தாளிச்சிடலாங்க. ஆயில் விட்டு தாளிச்சுக்குங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றியாச்சுங்க. நல்லா ஒரு கலக்கி விட்ருங்க. கெட்டியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பொங்கலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.